ஓகே, இப்பொழுது நமக்கு ஒரு சிறிய ஒரு நிகழ்ச்சி. சசிகலா சகோதரி அவர்களுடைய வயது 70. இன்று தான் 11th ஏப்ரல் இஸ் கம்ப்ளீட்டிங். அது நிறைவடைந்து தேர் என்டரிங் த 71, 71வது வயதில் பிரவேசிக்கிறார்கள். ஆகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது மோர் தென் த என்ட்ரன்ஸ், நுழைவதை விட த எண்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஒரு வருடம் முடியும் பொழுதும் ஐ யூஸ் டு வெயிட் ஃபார் த லார்ட், ஜெபம் பண்ணுவது உண்டு. லார்ட் ஆல் த்ரூ திஸ் இயர்ஸ் என்று இந்த நாள் வருடம் முழுவதும் என்று எண்ணும் பொழுது மை ஹார்ட் வில் பி ஓவர்வெல்மிங். அது அப்படி பொங்கி வழியும். இந்த லாஸ்ட் 46 years, 46 வருடங்களும் ஒரு வருடங்கள் பாக்கி இல்லாமல் மை ஹார்ட் வுட் பி பப்ளிங். அது பப்ளிங் ஆகி அந்த நாட்களை படித்ததே போல கவுண்ட் யுவர் பிளஸிங் என்று சொல்லும் பொழுது தான் அப்படி தான் எண்ண வேண்டி இருக்குமே அல்லாமல் ஓ என்று அழுகின்ற காலமாய் இருப்பதில்லை. தேட் இஸ் எண்டிங் த லைஃப், எண்டிங் த ரேஸ் வித் சக்ஸஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாட் தட் ஏஜ் கம்ப்ளீட்டிங், தட்ஸ் ஓகே. நம்ம சசிகலா அம்மையார் அவர்கள் இந்த சபையிலே ஆரம்ப நாட்கள் முதலே அவர்கள் சபையிலே இருக்கிறார்கள். அதுபோன்று அந்த 10 என்ஜினியர்ஸ் காலனி மாத்திரமல்ல, அங்கே நாங்கள் லூது நகரில் உள்ள குட் சமாரிட்டன் சபையிலே அங்கே முதலாவது அங்கே ஜோசப் பாலச்சனோடு கூடின அந்த 1981ஆம் ஆண்டு ஜூன் மாதமாய் ஏப்ரல் மாதத்தில் கூடின அந்த நாளாக இருந்தால் என்ன, ஃப்ரம் தேர் டு 10 என்ஜினியர்ஸ் காலனி சி இஸ் வித் மீ. என்னோடு கூட இருந்தவர்கள் திருமணமாகி கை குழந்தையோடு என்னோடு கூட வந்து பயணித்தவர்கள். ஆகவே அதுபோன்று ஒரு நீண்ட பயணத்திலே என்னோடு கூட வந்தவர்களிலே ஐ டோன்ட் நோ, நோபடி இஸ் ஹியர். வேறு யாராவது உண்டோ? அப்படி நீண்ட பயணத்தில் கூட இருந்தீர்களோ? 81 இருந்தீர்களா அல்லது 84 இருந்தீர்களா? நோபடி வாஸ் தேர், பட் ஷி வாஸ் வித் மீ. அந்த நாட்களிலே நாங்கள் அந்த அந்த வெள்ளிக்கிழமை ஜெபக்கூட்டம் நடைபெறும் பொழுது நானும் என்னுடைய ஒய்ஃபும் அங்கே உள்ள சலமி, அது 1 year old என்று எண்ணுகிறேன், அவர்களும் மட்டும்தான் சின்ன பிள்ளையை தான் இருந்து கைகொட்டி பாடுவோம். அந்த முதல் நாளிலே காட் கேவ் மீ பவர்ஃபுல் மெசேஜ். ஒரு மெசேஜ் உள்ளத்திலே எரிந்து கொண்டிருந்தது. ஆண்டவரே, ஒன்லி வி ஆர் 3 அண்ட் ஒரு கிறிஸ்தாஸ் என்ற ஒரு பிரதர் வந்திருந்தார். அந்த நாட்களிலே அவர் வருவது உண்டு. இந்த 3-4 பேர் தான் இருக்கிறோம். இவ்வளோ பெரிய மெசேஜை கொடுக்க வேண்டுமா? மேபி ஐ போஸ்ட்போன் இட் டு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை பேசிக்கொள்ளலாமா எண்ணின பொழுது காட் ரிபியூக்ட் மீ. தேவன் என்னை கடிந்து கொண்டார். எங்கே நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் இருந்தாலும் ஐ ஆம் இன் தேர் மிஸ், ஐ ஆம் இன் யுவர் மிஸ் ரைட் நவ் என்ற அந்த ஆரம்ப ஜெப அந்த கூட்டத்திலேயோ சொன்னாரோ இல்லையோ, இப்படியாவது உட்கார்ந்து கொண்டு பேசி அப்படி எழுந்து நின்று பைபிளை திறந்து கை நீட்டி அப்படி ஒரு பிரசங்கம் செய்தேன். ஒரு 3/4 மணி நேரம், ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். யாராவது பார்த்துருந்தால் ஏதோ முல்லைக்கு 500 பேர் இருக்கிறார்கள் போல் இருக்கிறது, அங்கே ஒரு பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிறது என்று எண்ணுவார்கள். நோ, ஃப்ரம் that day is a small beginning. இருந்த அந்த நாட்களிலே ஐ வாஸ் ஃபுல் ஆஃப் ஸ்பிரிட், ஆவியில் நிறைந்து ஐ டிட் த மினிஸ்ட்ரி வித் டோட்டல் சின்சியாரிட்டி. முழு உண்மையோடும் உத்தமத்தோடும். என்னை மேன்மைப்படுத்துவதற்கு நான் சொல்லவில்லை, தேட் இஸ் அ ஃபேக்ட், அதுதான் உண்மை. அன்று முதல் இன்று வரைக்கும் கூட தட் சேம் ஃபெர்வன்சி, அது அனல் கொண்டு அந்த கிறிஸ்தவ ஊழியத்தை, கிறிஸ்தவ வாழ்க்கையும் அந்த ஊழியத்தையும் பேரலாய் காட் இஸ் ஹெல்பிங் மீ, அதை நடத்துவதற்கு தேவன் இரக்கம் செய்கிறார். ஆகவே அந்த நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் என்னோடு கர்த்தர் இருந்ததே போலவே ஆண்டவர் தன்னுடைய சீசலை பார்த்து இவ்வாறு சொன்னார். என்ன சொன்னார்? என்னுடைய சோதனை நாட்களிலெல்லாம் என்னோடு கூட இருந்தவர்கள் நீங்கள் தான் என்று அவர் சொல்வாரே பாருங்கள். அதுபோன்று என்னோடு கூட அந்நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் கூடவே இருந்த அவர்கள் அடைந்த இன்னல்கள், கடந்து வந்த பாதைகள்,
ஸோ மெனி திங், எவ்வளோ காரியங்களை கடந்து வந்த காலங்களிலே 3 பிள்ளைகள், அவருடைய திருமணங்கள், சபை காரியங்கள், சபையினுடைய போராட்டங்கள், இதெல்லாம் தாண்டி வருவதற்கு ஒருவர் நபர் இருந்தார் என்று சொல்வதை how can a man நான் எப்படி மறக்க முடியும்? அல்லது காட் சர்ச், என்னுடைய சபை தான் மறந்துவிட முடியுமோ? ஒருவேளை அவர்கள் ரிவோல்ட் பண்ணி என்னமோ நடந்து அவர்கள் என்னை ஒருவேளை டைவர்ஸ் கூட பண்ணியிருக்கலாம். அவ்வளோ தூரம் பாடல்கள் பிரவேசித்த பொழுது விட்டு விலகாமல் இருந்த என்னுடைய மனைவியை குறித்து நான் எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி கூறுவது உண்டு. ஆகவே அவர்களை இப்பொழுது நாம் கனம் பண்ணுவது என்று சொல்வது நாட் மீனிங்லெஸ் என்று நான் எண்ணவில்லை, பொருளற்றது என்று நான் எண்ணவில்லை. இட் இஸ் மீனிங்ஃபுல் அண்ட் காட்ஸ் நேம் சுட் பி க்ளோரிஃபைட். அவர் கண்டிப்பாக ஆண்டுடைய நாமும் மையப்படும் என்று நான் விசுவாசித்திருக்கிறேன். வி பிகின் வித் ஏ சைல்டு சாங்ஸ். ஓகே, ஒரு சிறு குழந்தை இருக்கிறாள், அவள் பேர் ஜோனா. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். ஒரு பூச்செண்டு அவர்களுக்கு வழங்கப்படும். ஒரே மகன் அழைத்து வர அவருடைய ஒரே கணவன் இந்த பூச்செண்டை கொடுப்பார். எல்லோருக்கும் அந்த கேக் வழங்கப்படும். இப்போது நம்முடைய குடும்ப அளவில் தான் இப்பொழுது அதை நாம் சாட்சிகள் என்று வைத்திருக்கிறோம். ஆகவே பிகின் வித் சலமி வசந்த் அவர்கள். சூசன் வர முடியவில்லை. அவருடைய பின்பு நாம் ஆஸ்லின், தென் ஃபைனலி ஸ்டீவன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அம்மாக்காக அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். சிறு வயது முதலாக எங்களை கர்த்தருக்கு பயப்படுற பயத்துலேயும் அவங்களுக்கு தெரிந்த பக்தியில் ரொம்ப சின்சியராக வளர்த்தாங்க. எங்களை நல்லா படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு நிறைய சிறு வயது முதலாகி நிறைய பலவீனங்கள் இருந்தாலும் அதில் மத்தியிலும் பிள்ளைகளுக்கு நல்ல சாயங்காலம் வந்தால் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் அவங்களால முடியாது. இருந்தாலும் அப்போவே இருந்தே ரொம்ப சின்சியராக அவங்களால எவ்வளோ செய்ய முடியுமோ யோசித்து செய்வாங்க. பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இப்படி பேசக்கூடாது அப்படி பேசக்கூடாது, மரியாதை நடக்கணும், கர்த்தருக்கு ஊழியக்காரங்களெல்லாம் இப்படி பேசக்கூடாதுன்னு நிறைய காரியங்களை எங்களுக்கு கூட இருந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்து அம்மா எங்களை வளர்த்துருக்காங்க. அப்பா அநேக முறையில் ஊழியத்துக்கு வெளியில் போயிட்டு ரொம்ப லேட்டாக தான் வருவாங்க.
அப்பொழுது தான் எங்களை நல்லா பார்த்துட்டு ஒரு நாள் அப்பா ஊழியத்துக்கு போகிறது குறித்து தடை பண்ணதே இல்லை. தடை பண்ணி அதுக்கு போராட்டம்லாம் பண்ணதே கிடையாது. எவ்வளோ அடிக்கடி அப்பா வெளியூர்களுக்கெல்லாம் செல்லும் போதும் அம்மா வந்து எங்களை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி 3 பேரையும் வச்சு பார்த்து, நடுவில் தாத்தா கூட சிக்காக இங்கே தான் இருந்தாங்க, எங்கள் கூட தான் இருந்தாங்க. லாஸ்ட்டு அந்த ஃபியூ டேஸில் இருக்கும்போதும் அப்பா ஊழியத்துக்கு கடந்து போயிட்டாங்க. இப்போ தாத்தா சிக்கான தாத்தாவை பார்த்து ஸ்டீஃபன் அப்போ ஒரு சின்ன குழந்தையாக இருந்தான், அவனையும் பார்த்து எங்களை எல்லாரையும் பார்த்து ரொம்ப முறுமுறுப்பு இல்லாமல் பார்த்து அம்மா எங்களை நல்லா கவனித்தாங்க. இப்பொழுதும் கூட அவ்வளோ உருக்கமாக ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா எங்களுக்காக ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ணுவாங்க. வசனம் சொல்லி இப்படி ஜெபம் பண்ணு, விசுவாசமாக இப்படி ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார், கலங்காதன்னு சொல்லி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இந்த இத்தனை பலவீனத்துலேயும் அம்மா வந்து உதவி செஞ்சு நிறையா பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாங்கிக்கிட்டு நாங்கள் பார்த்துருக்குறோம். நிறைய பிரச்சனையில் வந்து எல்லாத்தையும் சொல்லி இப்போ இது பண்ணிகிட்டு இருக்காமல் முரட்டாட்டம் பண்ணாமல் நாங்கள் பலவீனத்தில் வந்து தன்னுடைய சுகவீனத்தில் கஷ்டங்களை தாங்கிட்டு தான் எங்களுக்கு உதவி செய்வாங்க. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். கடைசியாக அவருக்கு சில பிரச்சனைகள் கூட எனக்கு வந்தது, சரீர பிரகாரமாக வந்தபோதும் கூட எனக்காக அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவாங்க. பேசி இப்படி ஜெபம் பண்ணு, வேதத்தில் இப்படி வசனம் இருக்குது, விசுவாசமாக நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி எனக்காக அழுது ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாய்க்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இனியும் அப்பாவுக்கு உறுதுணையாக அவங்க கூட இருந்து அவங்க நல்ல ஒரு பார்ட்னராக இருக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னும் அவங்களுக்கு நல்ல ஆயுளையும் கிருபையும் தேவன் தர வேண்டும் என்று நல்ல ஹெல்த்து முழுவதுமாக அந்த நரம்பு பிரச்சனையிலேருந்தெல்லாம் கூட விடுதலையாகி அம்மா எங்களுக்கு என்று கர்த்தருக்கென்று ஜீவிக்க முடியாத தேவன் சாட்சியாக வைப்பார்னு விசுவாசிக்கிறேன். ஆமீன். நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதைப் போல இறுதியத்தின் ஒரு பூர்ண மகிழ்ச்சியோடு அத்தையுடைய இந்த 70வது பிறந்த நாளுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்போது மாமா சொன்னதை போல் பழைய ஏற்பாடிலே உன் சந்ததிக்கு வந்து நான் செய்ததை என்னுடைய கற்பனைகளையும் நான் எப்படி நடத்தி வந்ததையும் உன் சந்ததியாய் தலைமுறையாய் நீங்கள் விவரித்து சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அதுபோல் நான் சலமி திருமணம் பண்ணை 26-27 வருடங்களாய் நான் அத்தையையும் அவர் குடும்பத்தாரையும் நான் பார்க்கிறேன். நிச்சயமாக நான் சொல்ல முடியும். ஏனெனில் என் மனைவி வைத்து நான் சொல்கிறேன், சரியாய் நன்றாய் வளர்த்தி ஒரு பக்தியுள்ள பெண்மணியை அவர்கள் எனக்கு மனைவியாய் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அவள் தகப்பனாரும் தாயும் ஒரு காரணம். அதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அத்தையுடைய சரீர பலகீனத்திலே அவர்கள் 70 வருடமாய் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்து அவர்கள் திராணிக்கு மிஞ்சி எதையும் அவருக்கு அனுமதிக்கவில்லை. நான் அவர்களோடு பல முறை மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறேன். இதே இந்த பார்க்கிங் டிசீஸ் என்ற அந்த வியாதியுடைய வீரியம் உள்ள அநேகரை நான் பார்த்துருக்கிறேன். அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருவார்கள். ஆனால் தேவனுடைய மகா பெரிய கிருபை தயவு அவர்களுடைய திராணிக்கு மிஞ்சி அவர் அனுமதிக்கவில்லை. கர்த்தர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். அவர்கள் மற்றவர்கள் பார்க்கும்பொழுது அவர்களுடைய தி பெட்டராக தான் தேவன் வைத்திருக்கிறார். அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். அவர்கள் எனக்கு ஒரு தாய் தான். அவர்கள் என்னை மகன் போல தான் பாவிக்கிறார்கள். திருமணமான ஆரம்ப நாட்களிலே பல சாட்சிகள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து சொல்வார்கள். நிறையா நாங்கள் காரியங்களை சொல்வார்கள். நாங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து கேட்போம். சலமி, சூசன், ஸ்டீஃபன் மாமா ஊழியத்துக்கு சென்று விடுவார்கள். அப்பொழுது ஆரம்பம் முதல் எப்படி கடந்து வந்தார்கள், அவர்கள் ஊழிய பாதை எப்படி இருந்தது, அவர்களுடைய உபவாச நாட்கள் எப்படி இருந்தது, அவர்கள் தேவனை எப்படி பற்றி கொண்டார்கள் என்று அவ்வளோ விசுவாச வார்த்தைகளை சொல்லுவார்கள். நன்றாக பாடுவார்கள். நிறைய பழைய பாடல்களெல்லாம் பாடி காட்டுவார்கள்.
இப்பொழுது அதை குறைத்து விட்டார்கள். ஆனால் அந்த ஆரம்ப நாட்களிலே அப்படி அவர்கள் செய்தார்கள். நான் மறைநிறைவாய் அத்தைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் ஒரு அருமையாய் திராணிக்கு மிஞ்சி சோதியாமல் அவர்களை இம்மட்டும் காத்தி நடத்தி வருகிறார். இனியும் காக்க வல்லவராக இருக்கிறார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி. Wish you many more happy returns of the day, அம்மா. அப்பா மினிஸ்ட்ரியில் எப்போதும் இருக்கும்போது நீங்கள் எங்களை அன்பாக கவனிச்சிக்கிட்டீங்க, அதை மறக்கவே முடியாது. இன்னொரு காரியம் நான் எப்போயுமே மனசில் வச்சுக்கிறது நீங்கள் ஏழைங்கக்கிட்ட நல்லா பழகுவீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பீங்க, அன்பாக இருப்பீங்க. ஏழைங்க பணக்காரங்கன்னு வித்தியாசம் பார்க்க மாட்டீங்க. அது ஒரு எக்ஸாம்பிள். எப்பயுமே நான் உங்கள் கூட இருந்தனால நானும் உங்கள் கூட எங்கே போனாலும் வருவேன். நீங்கள் வேலைக்காரங்களோ இல்லை கொத்தனார் வேலை செய்கிறவங்களோ அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. அவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து நல்லா பேசி டீ குடிச்சிட்டு வருவீங்க. நம்ம ஆனால் குடியிருந்த இடம் நிறையா பணக்காரவங்க வீடு இருந்துச்சு. ஒரு தடவை ஒரு ஆண்டி, பக்கத்து வீட்டு ஆண்டி பணக்காரவங்க, அவங்க என்னைய கூப்பிட்டு உங்கள் அம்மா இந்த மாதிரி ஏழைங்க வீட்டுக்கெலாம் போக வேணான்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் அதுக்கு சொன்னீங்க, அவங்க என்ன வேணாலும் நினச்சி போட்டோம், நான் போவேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசை, நான் போவேன் அப்படின்னு சொன்னீங்க. அது என் மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு. அதனாலேயோ என்னமோ நாங்களும் ஏழைங்க கிட்ட ஈஸியாக பழக முடிஞ்சிச்சு. அது மாதிரி ஊழியக்காரவங்க, எந்த ஊழியக்காரங்களையும் தப்பாக பேச விட மாட்டீங்க. பேசுனா எதுவும் நமக்கு தெரியாது, அவங்க கடவுளால் அபிஷேகம் படப்பட்டவங்க, அவங்கள தப்பாக பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. அதுவும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஈஸியாக மன்னிச்சிருவீங்க, கோவப்பட்டாலும் ஈஸியாக மன்னிச்சிருவீங்க உடனே. அப்பாட்டையோ இல்லை எங்ககிட்டயோ சீக்கிரம் மன்னிக்க அந்த இருதயம் உங்கள்கிட்ட இருக்கிறதுக்காக பார்த்துருக்கேன். அது மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் உங்களால் முடியாட்டினாலும் சோகமில்லாமல் போனாலும் எங்களை அன்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருக்கீங்க. வெளியில் இருக்கவங்களுக்கு உங்களால் வேலை செய்ய முடியலன்னு தான் பார்த்துருக்காங்க. ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் உங்களால் முடிஞ்ச அளவு என்னென்ன எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. உங்கள் அன்பு எங்களை அரவணைச்சிச்சு. அம்மாவோட அன்பு எப்போயுமே இருந்துச்சு, மறக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ்மா. நிறைய நல்ல காரியங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, எக்ஸாம்பிளாகவும் இருந்திருக்கீங்க. அதுக்காக நன்றி. தேங்க்யூ அம்மா. Many happy returns of the day, dear Amma. Yeah, I'm really thankful to the Lord for such a good mother-in-law God has blessed me with. One thing that we really appreciate in you is your innocent heart, a childlike heart. What you are in your heart is what you speak. There is no pretense or hypocrisy in you. And that is what the Lord is really looking for. A heart that has no pretense, no acting, but genuine. And also thank you so much for all your hard work and sacrifices, which is not visible to any of us, that you have done by taking care of 3 of your children from their childhood all alone, many times, going through so many trials. Thank you so much. Thank you. May your reward be great on the final day. Thank you so much. I'm really grateful and thankful to the Lord for you. God bless. Many happy returns of the day once again. Amen. Praise the Lord. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வரவேற்கிறேன். இன்றைக்கி அத்தையோட பர்த்டே. ஸோ ஃபஸ்ட் அத்தைக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிக்கிறேன். அவங்கள பற்றி சொல்லணுன்னா, மேரேஜ் ஆகி எனக்கு தெரிஞ்சு 4 years நாங்கள் இங்கே இருக்கோம். அவங்களோட நான் இருந்திருக்கேன். ஸோ அந்த 4 yearsல ஐவ் சீன் மெனி திங்ஸ். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. ஸோ சில விஷயங்கள் என்னை ரொம்ப டச் பண்ண விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். First thing, before I start, I would like to start with this verse. Her children rise up and call her blessed. ஸோ அவங்களுடைய பிள்ளைங்க அவங்கள பாக்கியவதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஷி இஸ் ட்ரூலி பிளெஸ்ட். அவங்க உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான ஒரு விமன் இன் கிரைஸ்ட். ஏன்னா அவங்க பிள்ளைங்கள அவ்வளோ நல்லா அவங்க அவங்களுடைய லைஃப்ஸை வச்சு சொல்லலாம். ஹவு ஷி ஹஸ் brought her up. அஃப்கோர்ஸ் அவங்க தனியாக இல்லை, கண்டிப்பாக மாமா அவங்க சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பேரண்டிங் அவங்க கொடுத்தனால தான் அவங்க பிள்ளைங்க இப்போ நல்ல ஒரு பிளெஸ்டான நிலைமையில் இருக்காங்க, இன்க்ளூடிங் மை ஹஸ்பண்ட்.
ஸோ அடுத்து வந்து அவங்களுடைய லைஃப் வந்து ஒரு பெரிய சேலஞ்சை கொண்டு வருது. என்னென்னா எந்த கஷ்டமாக இருந்தாலும் அவங்க ஒரு கிரேட்ஃபுல்னஸோட ஒரு தேங்க்ஃபுல்னஸோட தான் இருப்பாங்க. தவிர மனுஷிகமாக நம்ம சில டைம் டவுனாக இருந்தாலும் இன் தி எண்ட் ஷில் பி தேங்க்ஃபுல், சேயிங் இதெல்லாம் நன்மைக்கு தான் நடந்திருக்கு, தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட் அவங்களுக்கு இருக்குது. அதை நான் பார்த்துருக்கேன். இன்னொன்று வந்து நிறைய பேர் புதுசாக வந்தவங்க வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து அவங்கள பற்றி வந்து சொன்னது என்னென்னா, ஷீ ஸோ இன்னசென்ட், ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு ரொம்ப வெகுளி அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே வந்து மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பேசாமல் அவங்களுக்கு மனசில் பட்டதை டக்குன்னு சொல்லிடுவாங்க. அடுத்த நிமிஷம் அது தப்புன்னு நினச்சா உடனே அப்பாலஜைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு சோல். ஏன்னா அவங்க வந்து என்னால் அவ்வளோ டைம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இருந்துச்சு. பட் சில டைம் நான் வந்து அவங்க கூட உட்காந்து பேசினது உண்டு. அவங்க பேசினதுலேயே தெரியும் அவங்க அவ்வளோ இன்னசென்ட்டாக வளர்ந்துருக்காங்க, வளர்க்கப்பட்டிருக்காங்க. அண்ட் அவங்க ஃபேமிலி லைஃப்லேயும் நல்லா கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சி, அந்த வசனத்தை பிடிச்சிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச கர்த்தருடைய வார்த்தை அதை வந்து உறுதியாக பற்றி கொண்டிருக்காங்க. அவங்க வந்து ஷி நெவர் டீவியேட்டட் ஃப்ரம் த வேர்ட் விச் ஷி காட் ஃப்ரம் த லார்ட். அந்த ஒரு விஷயம் அத்தைட்ட வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம அவங்க அண்ணி சொன்ன மாதிரி கேட்டது போல் அவங்களுடைய எக்ஸாம்பிள் லைஃப் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு எசன்ஸாக அவங்கள பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னமும் அவங்களுடைய லைஃப் அவங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் அவங்க இருக்கிறத விட கர்த்தருக்குள்ளே அவங்க பலன் அடைஞ்சு கர்த்தருக்குள்ளே அவங்க வந்து இன்னும் அநேகருக்கு ஒரு சாட்சியான ஒரு மகளாகவும் சாட்சியாக எல்லா விமன், அதாவது சிஸ்டர்ஸ்க்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதுக்கு கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல தாயாரை ஆண்டவர் கொடுத்ததுக்காக நான் முதலாவது தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைய கேரக்டர்ஸ் அம்மாட்டிருந்து அப்சர்வ் பண்ணது உண்டு. ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் வந்து அம்மாட்டிருந்து நிறைய அப்சர்வ் பண்ணி அந்த நன்மைகள்லாம் நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். அப்படி ஒரு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் அந்த சூழ்நிலையெல்லாம் செரிஷ் பண்ண முடியும். அதாவது அவங்களுக்கு இருக்கிற ஃபர்கிவ் பண்ணக்கூடிய ஒரு ஹார்ட் அண்ட் ஃபர்கிவ்னஸ் கேட்கக்கூடிய ஒரு ஹார்ட், இது ரெண்டுமே வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம், நல்ல ஒரு நான் அடிக்கடி கவனித்து பார்க்கக்கூடிய ஒரு பண்பு. அதாவது நம்ம எப்பயுமே ஏதோ நான் நிறைய நேரம் நான் என்னுடைய பலவீனத்து நிமித்தம் சம்டைம்ஸ் நான் பொறுமை இல்லாமல் நடந்திருக்க நிறையா சூழ்நிலைகள் உண்டு. அப்போ அப்படி இருக்கும்போது நான் அது உணர்த்தப்பட்டு நான் திரும்ப அம்மாட்ட போய் நான் போகும் பொழுது அவங்க எப்பயுமே ஒரு ஈஸி கோயர் பிளேஸாக தான் இருப்பாங்க. அவங்க என்றைக்குமே வந்து அந்த மன்னிக்கிறதுக்கு இம்மீடியட்டாக மன்னிச்சிருவாங்க. அதை வந்து ரொம்ப வச்சு பேசிகிட்டே இருக்கிறதோ அப்படி இல்லாமல் அதை இம்மீடியட்டாக அதை மன்னிச்சுட்டு அது நடக்காத போல் அடுத்து நடக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு தாயாக இருந்திருக்கிறாங்க. அதே போல் மன்னிப்பு கேட்குறதுலேயும் அவங்க கேட்டது மாதிரி அவங்க எப்பயுமே ரொம்ப எது மனசுக்குள்ளே வச்சுட்டு ஒன்று வெளியே ஒன்றுலாம் பேசவே தெரியாது அவங்களுக்கு. அவங்க என்ன இருக்குதோ சொல்லிடுவாங்க. சம்டைம்ஸ் அது ஒரு பிறரை வந்து காயப்படுத்துமோ அப்படின்ற ஒரு காரியமாக இருக்குது. அது இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா உடனே அதை சாரி கேட்டு நான் இப்படிப்பட்டவ, நான் இவ்வளோ வயசில் மூத்தவ அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. நான் சாரி கேட்கணும், நான் ஒப்புரவாகணும், என் கான்சியன்ஸை வந்து கடவுளுக்கு முன்பாக கிளியராக வைக்கிறதும் மனுஷன் முன்பாக கிளியராக வைக்கிறதுலையும் வந்து நல்ல தெளிந்த புத்தியோடு இருக்கக்கூடிய ஒரு தாயாக தான் நான் அவங்கள பார்த்துருக்குறேன். என்றைக்குமே ஒரு தவறு நடந்துருச்சு, ரொம்ப சின்ன வயசில் இருக்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய இளைய யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த இடத்துலையும் அவங்க தவறுனாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தையிலையோ எதுலேயோ வந்து தவறாயிருச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணாங்க, உணர்ந்தாங்க அப்படின்னா அதை உடனே போய் அவங்கள்ட்ட சாரி கேட்குறதுக்கும் தயங்கவே மாட்டாங்க. போய் ஈஸியாக போய் சாரி கேட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீ ஹார்ட்டுடைய ஒரு நல்ல தாயாக தான் அவங்கள பார்த்துருக்குறேன். அதே சமயத்தில் கர்த்தருடைய கிருபை வந்து அவங்களோட இருக்கிறத நான் என்றைக்குமே உணர்வேன், ரொம்ப ரியலைஸ் பண்ணுவேன். எல்லாமே நன்மைக்கு தான் இருக்கும். நம்ம ஆரம்பத்துலலாம் யோசிப்பேன், வெறும் தயிராக சாப்பிட்றாங்களே அப்படின்லாம் யோசிப்பேன். தயிர் தான் சாப்பிடுவாங்க, ஏன்னா மாத்திரைகள் நிறையா சாப்பிடுவது நிமித்தம் அவங்க வந்து அவங்க நாக்கில் சின்ன புண்ணு இருக்கா என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு காரம் சாப்பிடவே முடியாது. ஈவன் தோ அவங்க சாப்பிட்டா நல்லது தான், ஆனால் அவங்க சாப்பிட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போதுமே கூட நிறைய தயிராக சாப்பிட்றாங்கன்னு யோசிப்பேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் இடையிலலாம் வந்து கொஞ்சம் முடியாமல் இருந்த சூழ்நிலைகளில் கொஞ்சம் அடிக்கடி கீழே விழுந்துருவாங்க. அப்போ அப்படி அடிக்கடி விழுந்துருவாங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி விழுகிற சூழ்நிலைகளை நான் பார்த்துருக்கேன். நிறையா அவங்களுக்கு காயங்களுமே ஏற்பட்டிருக்கு.
ஆனால் எல்லா இதுலேயுமே கர்த்தர் வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்போ சேதமோ வராதபடி அவர் கிருபையினால் காத்து கொண்டதை தான் நான் பார்க்குறேன். எத்தனை முறை விழுந்து சீரியஸாக ஒரு அடிபடாதபடி ஆண்டவர் பாதுகாத்துருக்கிறார். அதே சமயத்தில் அந்த தயிர் சாப்பிட்ட ஒரு காரியத்தை நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். அவங்க அந்த அடிக்கடி தயிர் சாப்பிட்றாங்களே நான் ஃபஸ்ட்டு யோசிப்பேன். ஆனால் அதுதான் அவங்களுக்கு நல்ல ஒரு கால்சியம் கொடுத்து அவங்க கீழே விழுகும் பொழுதெல்லாம் எலும்பு உடையாதபடி பாதுகாத்துக்கிறதுக்காக ஆண்டவர் நல்ல ஒரு டயட்டீஷியனாக ஆண்டவருக்கு அவங்களுக்கு தயிர் நிறையா சாப்பிடும்படி அனுமதிச்சிருப்பார். நான் அடிக்கடி யோசித்து நான் ஆச்சரியப்படுவேன். ஸோ இந்த மாதிரி கர்த்தர் அவங்கள நடத்தின விதங்கள், கர்த்தர் அவங்க மேலே வைத்திருக்கிற கிருபைகள், எத்தனையோ சின்ன வயசுலேருந்தே அவங்க ரொம்ப ஒரு நல்ல ஒரு நல்ல சுகமாய் நல்ல வெல்த்தியாய் வாழ்ந்தக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். ஆனால் அப்படி இருந்தும் அந்த எந்த இடத்துல ஒரு தாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்திருந்தும் அதுலேயும் உண்மையாக இருந்து அப்பா கூடயே அப்போ நீ கேட்ட மாதிரி இந்த நாள் வரைக்கும் அவங்க கூடயே இருந்திருக்கிற அந்த பண்புலாம் வந்து உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான ஒரு பண்பு தான். அடிக்கடி நான் அதை யோசித்து பார்ப்பேன். இப்படிப்பட்ட ஒரு தாயை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர்கிட்ட நெருங்கிறதுக்கு அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட போய் ஃப்ரீயாக ப்ரேயர் பண்ணி ஏதோ ஒரு காரியங்களாக இருந்தாலும் நான் அடிக்கடி கவனிப்பேன். ரொம்ப நேரம் உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வாயை திறந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, வாயை திறந்து பேசி ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணி ஆண்டவரோட ஒப்புரவாகி அப்புறம் பீஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு தாய். ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை கூட நான் ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட வந்து கற்றுக்கிருக்கேன். சின்ன ஒரு தடவை ஊருக்கு போக வேண்டி இருந்துச்சு. நான் காரை எடுக்க போகிறேன். இப்போ கார் ஸ்டார்ட் ஆகலை. சரி, கார் ஸ்டார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமாக டிஃப்ரெண்ட்டாக வேறு என்னமோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ அவங்க பின்னாடி உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கெல்லாமா ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தது. ஆனால் உண்மையிலேயே அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், சின்ன சின்ன காரியத்தில் கூட ஏன் ப்ரேயர் பண்ணக்கூடாது? அப்படிப்பட்ட ஒரு உறவு உடையவர்களாக தேவனோடு சின்ன ஒரு காரியமாக இருந்தாலும் ப்ரேயர் பண்ணுவாங்க. அன்றைக்கி அது நடந்த மாதிரியே நினச்ச மாதிரியே அடுத்தடுத்த காரியங்களை சீர்படுறதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நடந்து வண்டி ஸ்டார்ட் ஆகிருச்சு. அது ஒரு காரியம். ஆனால் சின்ன காரியத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கும் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுவேன். அந்த விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள்ட்ட. ஏன்னா ப்ரேயர் பண்ணும்பொழுது கர்த்தர்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்குவார், அவர் செஞ்சிருவார் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பேசுகிறது அடிக்கடி நான் கேட்பேன். ஆச்சரியமாக இருக்கும். நல்ல ப்ரேயர் பண்ணியிருக்கேன், நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற மாதிரி எண்ணம்லாம் இல்லாமல் கர்த்தர்கிட்ட நான் சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு காரியம் இல்லை, நிறைய காரியங்களில் அவங்க சொன்னதெல்லாம் பார்த்து கர்த்தர் செய்கிற காரியங்களையும் நான் பார்த்து ஆச்சரியப்படுறீங்க. அவங்க சின்ன பிள்ளை மாதிரி ஒரு எளிய ஒரு ஜெபத்தை ஆண்டவர் அப்படி அவங்க சொல்லுவாங்க, அதை உரிமையாக கேட்குறாங்க. அதே மாதிரி ஆண்டவர் உரிமையாக சில காரியங்கள் செய்ததெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம், விசுவாசமுள்ள ஒரு ஜெபம் தான் என் லைஃப்லையும் எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட நெருங்கி ஒரு இருதயமாக இருக்குன்னு நான் விரும்புகிறேன். இப்படிப்பட்ட தாயை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் என்னை சபையில் வச்சு 27 வருஷமாக நான் சபையில் சிஸ்டரோடு நானும் இருந்திருக்கிறேன். அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சிலுவையின் பாதையில் நம்ம சுயத்துக்கு மறித்து எப்படி ஆண்டவரை ருசிக்கணும், அவருடைய சமாதானத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத இந்த சபையில் வந்து வர்ற வார்த்தையை தான் என்னை நிறைய ஆண்டவரை கிட்டி சேருவதற்கு எனக்கு உதவி செஞ்சுருக்கு. ப்ராக்டிக்கல் லைஃபாக வாழ்ந்து அது சொல்கிறப்ப அது எனக்கு ஜீவனாக மாறி இருக்கு. நான் ஆண்டவரை ருசிப்பதற்கு எனக்கு சபையில் வர்ற வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கு. அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல் சசிகலா சிஸ்டரையும் பார்க்கும்போது அவங்க நல்ல ஃபெய்த்தாக இருப்பாங்க. அவங்களோட அம்மாவும் ஆண்டவரோட நல்லா நெருங்கி இருப்பாங்களாம், வார்த்தையை ரொம்ப விசுவாசிப்பாங்க, ஆண்டவரை நேசிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் இவங்களும் எவ்வளோ தான் பலவீனங்கள் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காம முறுமுறுக்காமல் ஆண்டவரை நேசிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். அதே போல் அவங்க வாழ்க்கையிலையும் எவ்வளவோ காற்றும் புயலும் அடிச்சிருக்கு, வாழ்விலும் தாழ்விலும் அவங்க அதில் இருந்து ஆண்டவர் வச்சிருக்கிற எல்கைக்குள்ளே அவங்க பத்திரமாக இருந்து அவங்க குடும்பத்தையும் அவங்க பிள்ளைகளையும் பாதுகாத்ததை நான் பார்த்துருக்குறேன். அவங்க வசதியை தேடி ஓடி இருக்கலாம், அப்படியெல்லாம் இல்லாமல் ஆண்டவர் வச்ச எல்கையில் ஆண்டவரை நேசித்து பிள்ளைங்களை நேசித்து நல்ல ஒரு தாயாக நல்ல ஒரு மனைவியாக இருந்து அவங்க குடும்பத்தில் தங்கி இருந்திருக்காங்க. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதையும் அவங்ககிட்ட நான் பார்த்துருக்குறேன். பிரதரும் கூட ஊழியத்துக்காக அநேக இடங்களுக்கு போகிறப்பவும் கூட அவங்க தனியாக தான் இருக்க வேண்டியிருந்திருக்கு. அப்பவும் அவங்க பிள்ளைகளோடு தங்கி இருந்திருக்காங்க வீட்டில். நல்ல சாட்சியாக இருந்திருக்கதை நான் பார்த்துருக்குறேன். அப்புறம் எனக்கு நிறைய அவங்க சபைக்கு நான் வரலை அப்படின்னா விசாரிப்பாங்க, யார் வராட்டினாலும் உடனே கேட்பாங்க, ஏன் நீங்கள் வரலை அப்படின்ட்டு. அவ்வளோ ஒரு கரிசனையாக இருக்கிறத பார்த்துருக்கேன். அதுமாதிரி சபையில் கொஞ்சம் லேட் ஆகிட்டா கூட இருங்க நாங்கள் கொண்டு போய் விடுறோம் அப்படிங்கிற அந்த ஹெல்பிங் மைண்ட் அவங்ககிட்ட நிறைய உண்டு. இன்னசென்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப இறக்கம் உள்ளவங்களாக இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன்.
அவங்களுடைய ஃபெய்த்தை நான் பார்த்துருக்குறேன். இன்னும் நான் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப வளரணும், இன்னும் நெருங்கி சேரணுங்கிற அந்த ஆசை அவங்களுக்கு நிறைய உண்டு. எவ்வளோ போராட்டங்கள் வந்த போதும் அவங்க நிலச்சி ஆண்டவருக்குள்ளே இருந்து எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. எந்த விதத்திலும் அவங்களுக்கு அவ்வளோ பலவீனங்கள் உண்டு. அப்படி இருந்தும் ஆண்டவரையும் அவர் ஆண்டவரையும் வார்த்தையை நேசிக்கிறாங்க, சபையும் நேசிப்பாங்க. அதே போல் வீணான வார்த்தை எதுவும் பேச மாட்டாங்க. அப்படி பேச வேண்டியது வந்துட்டா கூட ஐயோ இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வ பயம் உண்டு அவங்களுக்கு, நிறைய இருக்கிறத பார்த்துருக்கேன். அதே போல் பெரியவங்க சின்னவங்க அப்படிலாம் இல்லாமல் ஆண்டோடைய பிரியமில்லாத காரியம் எதுவும் சொல்லிட்டோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உடனே அவங்க சாரி கேட்குறத நான் பார்த்துருக்கேன். ஈஸியாக அவங்ககிட்ட பழகலாம், ஈஸியாக அவங்ககிட்ட மூவ் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு எளிமையான சகோதரி, எந்த பெருமையும் இல்லாமல் அவங்க தாழ்மையாக அவங்க வாழ்விலும் தாழ்விலும் எல்லா சூழ்நிலையிலும் அவங்க தாழ்மையாக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். இவ்வளோ இன்னும் அவங்க தொடர்ந்து சுகபலத்தோட ஆரோக்கியத்தோட தேவனை கிட்டி சேர்ந்து கிறிஸ்துவுக்குள்ள அவங்க மறைந்து இன்னும் அநேகருக்கு சாட்சியாக, குடும்பத்துக்கு சாட்சியாக அவங்க இருக்கணும்னு நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த புதுசில் கூட நான் நினைப்பேன், பிரதருடைய ஒய்ஃபு யார் அப்படின்றத நான் நிறையா தடவை பார்க்கணுன்னு நினைப்பேன். ஆனால் இங்கே அவங்கள தனிப்பட்டு இவங்க தான் பிரதர் ஒய்ஃபுன்றதை தனிப்பட்டு இங்கே பார்க்க முடியாது. ஏன்னா அவங்களும் அந்த மாதிரி இருந்ததில்லை. இப்போ சிஸ்டர் யார் புதுசாக வந்தாலும் அவங்ககிட்ட இவங்க தான் பிரதர் ஒய்ஃபு அப்படின்றத யாரும் கண்டுபிடிக்க முடியாது. யாராவது இவங்க தான் பிரதருடைய ஒய்ஃபுன்னு அறிமுகப்படுத்தினா தான் அவங்கள தெரியும். அப்படி ஒரு தாழ்மையாக சகோதரி இருக்கிறத நான் கண்டிருக்கிறேன். அதுபோல் அவங்க பேசுகிறதும் எதுவுமே கோவப்பட்டு பேசிட மாட்டாங்க. நல்ல ஆறுதலாக, நல்ல சமாதானமாக, ஒரு நல்ல அன்பு செலுத்துகிற ஒரு தாயாக தான் அவங்கள பார்த்துருக்குறேன். அதுபோல் மற்றவங்க ஒரு நாள் சபைக்கு வராட்டாலும் நல்லா விசாரிப்பாங்க. நல்லா கரிசனோடு விசாரித்து அவங்ககிட்ட ஏன் வரல, எதுக்கு வரல அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிக்கிற ஒரு சகோதரியாக இருக்காங்க. அதையும் நான் பார்த்துருக்குறேன் அவங்ககிட்ட. அது மாதிரி எந்த சூழ்நிலையிலையும் இன்னொரு சகோதரியை குறித்து பேசுகிறதோ, ஒரு மற்றவங்க இன்னொருத்தவங்ககிட்ட பேசுகிறதோ அந்த ஒரு காரியமும் சகோதரிகிட்ட கிடையவே கிடையாது. நல்லா ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தை மட்டும்தான் அவங்க பேசுவாங்க, அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. அதுபோல் ஒரு கோவப்படுறதோ எந்த ஒரு இதுவுமே அவங்ககிட்ட நான் பார்த்ததில்ல. நல்லா அன்பாக பேசுவாங்க. எல்லார்ட்டையுமே அன்பாக தான் சகோதரியை நடந்திருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்துருக்குறேன். இப்படிப்பட்ட சகோதரியை கொடுத்ததுக்காக நான் தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நான் பயணித்த அந்த திருமண வாழ்க்கை என்று சொல்வது தட் இஸ் த ஓல்டு ரத்னகுமார், பழைய ரத்னகுமார் கெட்டிங் ரினியூடு, புதிதான ரத்னகுமாராய் மாறுவதற்குரிய பங்காய்த்தான் என்னுடைய திருமண வாழ்க்கை இருந்தது. ஸோ தட் இஸ் ஒண்டர்ஃபுல் திங். இந்த பிகினிங் எல்லோருக்கும் முதலில் படகு போகும்பொழுது ஏழேலோ ஐலசா என்று நன்றாய் போவதை போல்தான் இந்த 1 இயர் வித்து சலமி பிறந்து ஒரு அனதர் 1 இயர் என்று போய்கொண்டிருந்த அந்த பயணத்தில் God made a renewal of ரத்னகுமார். என்னை மாற்றி அமைத்ததை என்னுடைய திருமண வாழ்க்கை தான். தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். அதில் உள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இந்த பிகினிங் வாஸ் காட். ஆதிலே தேவன் போலவே ஆதிலே வார்த்தை இருந்தது என்பதை, நாட் வித் ஆர்டினரி வார்த்தை, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் தேவனோடு இருந்தார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. ஸோ த வேர்ட் வாஸ் எ ஷைனிங் லைட். அப்படி ஒரு வெளிச்சமாய் என்னை தொட்ட ஒரு பகுதி என்னவென்றால், as soon as நான் வெளியே வந்தேன், என்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்த காலம் தொடங்கி, பியூட்டிஃபுல் திங், இது அற்புதமான காரியம் என்னவென்றால், God met me with the words of life. நல்ல ஜீவ வார்த்தைகளை எனக்கு அவர் அருளி தந்தார். That is 1981 ஆண்டு
என்னுடைய 30வது வயது முடிந்த பொழுது என்னை விட்டு நான் வெளியே வந்த ஊழியத்திற்கு முழு நேர ஊழியனாய் வந்த காலம் there was such a storm there. அப்படி ஒரு புயல் வந்து வெறும் கையனாய் ₹1 in my pocket, ₹1 இல்லாத நிலையிலே நானும் என் மனைவியும் கை குழந்தை சலோமி about 1 year வைத்து கொண்டு வெளியே வந்த அந்த நாட்களில் 81 March, but miraculously 82, the next, even before that, after 1 year, one brother gave me a book, ஒரு புத்தகம் ஒன்று கொடுத்தார். அந்த புத்தகம் என்னவென்று சொன்னால் மேடம் குயான் அவருடைய சுயசரிதை. நான் முதலாவது அந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டத்திற்கு நான் சென்ற பொழுது ஐ மெட் தட் பிரதர் நியூட்டன் என்பவருடைய அண்ணன் ப்ரொஃபஸர் எபனேசர். அவர் என்னோடு கூட அதிகமாய் ஸ்நேகம் வைத்து அவர் தோளிலே கை போட்டு ரத்னகுமார் என்று அவர் அதிகமாய் ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் பேசிக்கொள்வோம். அப்பொழுது ரத்னகுமார், ஐ ஹேவ் ஒன் புக், தட் இஸ் மேடம் கயான் புக், தட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் புக் பிரதர், இட் வில் bless you like anything, உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கும் என்று அவர் சொன்னார். ஓகே, ஐ வாண்ட் டு ரீட் தட் என்று சாதாரணமாய்த்தான் கேட்டேன். ஹி கேவ் மீ, அதை கொடுத்தார். அது என்னை கரண்ட்டு போல் என்னை ஒட்டி கொண்டது. when I opened the book and I started reading, it was a continuous reading. தொடர்ச்சியாக அதை படித்து அந்த வாழ்க்கை அப்படியே என் உள்ளத்தை பிடித்து கொண்டது. அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே நார்வேயிலிருந்து வந்த அந்த சிகாட் பிராட்லி, எலியாஸ் அஸ்லாக்சன் அவர் வரவில்லை, அவர் மறித்து விட்டார். ஆனால் வருவதற்கு முன்பு, நான் அவரை சந்திப்பதற்கு முன்பு ஜஸ்ட் 1 year பிஃபோர் ஹி டைட், மறித்தார். ஆயிலும் அவருடைய ஆர்டிகல்ஸ், அவருடைய பேசின அந்த கேசட்ஸ் இதெல்லாம் கேட்டு வியந்து ஜூக்கர், டாம்ப்ரே என்றெல்லாம் வரக்கூடிய அற்புதமான நார்வேயிலிருந்து வந்த இந்த பரிசுத்தவான்கள், தே ரேடியேட்டட் த க்ளோரியஸ் லைஃப். இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்ததும் அதுதான் எனக்கு மிகவும் ஒரு தேவனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய அத்தாட்சியாய் காட் கேவ் ஏ கைடிங் லைட், ஒரு நல்ல கைடன்ஸை கொடுத்தார். அல்லேலூயா. அதை நான் என் வாழ்க்கையிலே உள்ள மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை நான் காண்பேன். ஐ மெட் எ காட்லி பீப்புள், தோஸ் ஹவ் லைஃப், ஜீவனுடையவர்கள். பின்பு நான் எவ்வளவோ சிலுவை பற்றிய உபதேசங்களை நான் கேட்டேன், நானும் டிரான்ஸ்லேட்டும் பண்ணியிருக்கிறேன். பட் மை ஃபவுண்டேஷன் வாஸ் த வே ஆஃப் கிராஸ், சிலுவையினுடைய பாதையிலே நடந்து வருகிற இந்த வாழ்ந்த பரிசுத்தவான்கள். ஆகவே தான் இந்த ஃப்யூச்சர் லைஃப், when I saw so many failures here and there பார்க்கும் பொழுது I was not bothered. ஏனென்றால் I got the life, அந்த ஜீவனை, அவர்களை, அந்த தாசர்களை, என்னுடைய வாழ்க்கையை கண்டேன். அந்த மேடம் குயான் அம்மையருடைய புத்தகத்தினுடைய சவாலை நான் உள்ளத்தில் பெற்றேன். ஸோ த மேஜர் காட் வித் மீ, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதே போலவே திமோத்தேக்கு பவுல் இப்படி எழுதுவார். திமோத்தி, நான் மறந்து வைத்து விட்டேன். ஒன்று, யூ டேக் த 2 things, 2 எடுத்து வர வேண்டும். ஒன்று, த லெதர் ஸ்க்ரோல், அந்த தோல் சுருளை எடுத்து வர வேண்டும். தட் இஸ் அ ஸ்கிரிப்சர். அந்த நாட்களே வேத புத்தகம் தோல் புத்தகத்தில் தான், தோலில் உள்ள அந்த சுருளில் தான் எழுதி வைத்திருப்பார்கள். அண்ட் ஆல்சோ த புக்ஸ், அடுத்த புத்தகத்தையும் எடுத்து வா என்று சொல்வார். தேட் தோஸ் டேஸ், அந்த நாட்களிலே புக்ஸ் என்று சொல்லப்படுவதெல்லாம் இந்த அப்பார்ட் ஃப்ரம் த பைபிள், வேதம் இல்லாதபடி ஏற்கனவே வாழ்ந்த நல்ல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் நம்முடைய ஜீவியத்தை அடங்கிய புத்தகம். பிரிங் தேட் என்று அவர் திமோத்திக்கு எழுதுவார். அந்த நாட்களே லேசாக நான் எடுத்தது உண்டு. நான் 10th standard படிக்கும் ரசிக்கப்பட்டேன். இவ்வளோ வேதத்தை ஆர்வத்தோடு படிப்பது உண்டு. I don't know the much meaning there, அர்த்தம் புரிவதில்லை. But I found that in the beginning was God,
அந்த word, in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. பின்பு கீழே அவர் எழுதுவார், அந்த வார்த்தை மாம்சமாய் மாறி எங்கள் மத்தியிலே உலாவியது என்பதை போல் I found living examples like that. That is my principal, முக்கியமான மூலதனமாய் போய்விட்டது. ஹல்லேலூயா. எப்படி ஒரு இயேசு பற்றி எழுதப்பட்ட எபிரேயரில் எழுதியிருக்கிறது தெரியுமா? லுக்கிங் அட் டு ஜீசஸ், இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டு மிகம் போன்ற இந்த திரளான சாட்சிகளை வைத்துக்கொண்டு ஓடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்தவானுடைய சுதந்திரம் என்பதை என் வாழ்க்கையில் அடித்தளத்தில் உணர்ந்தவன். ஆகவே அந்த நாட்களிலே நான் 1984 அந்த மறைவான பொக்கிஷங்களை ஆரம்பித்த பொழுது ஐ ஆடட் வித் மெனி சைன்ஸ். அந்த 8 பக்கம்தான் முதலில் ஆரம்பித்தோம். பின்பு தான் லேட்டஸ்ட் ஸ்டேஜிலே நிறைய பரிசுத்தவான்களை எழுதினோம். ஏனென்றால் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்று எபேசிலே அவர் சொல்லுவார். பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்குள்ளவர்களாய் மாறும்படி ஐ டோன்ட் ஹேவ் ஆல் த லைஃப், அந்த வாழ்க்கையை பரிசுத்தவானோடு சேர்ந்து அந்த அன்பின் அகலம் ஆழம் உயரம் அளக்க முடியாத அந்த அன்பை அளக்க வேண்டும் என்று சொல்வதெல்லாம் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த செயின்ஸ் என்று எபேசிலே அதை வாசிக்கிறோம். பரிசுத்தவானுடைய சுதந்திரம். ஆகவே ஆல்ரெடி நான் ஏற்கனவே 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுதே நூற்றுக்கணக்கான புத்தகங்களை வாங்கி நான் ஆசையோடு நான் படிப்பேன். ஐ வாஸ் பீயிங் சேலஞ்ச், நான் அதனால் சவாலிடப்பட்டிருக்கிறேன். பட் மோர் தென் தேட், த ரியல் லைஃப் ஆஃப் த வே ஆஃப் கிராஸ், சிலுவையின் பாதை, ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு த லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தோஸ், அந்த நார்வேஜியன் அந்த சயின்ஸுக்காக நன்றி செலுத்துகிறேன். நாட் த டாக்ட்ரின். அவள் பேசுகிற தமிழோ நார்வேஜனோ அப்படி ஒன்றும் கவர்ச்சியாக இருப்பதே இல்லை. தேவனோட வெரி ஆரட்டர்ஸ், நல்ல திறமையான தாழ்ந்துகள் நிறைந்த பிரசங்கத்தை எல்லாம் பிரசங்க மாட்டார்கள். வெரி சிம்பிள் வேர்டு, வெரி ஆர்டினரியாக இருந்தாலும் த லைஃப் தட் பிளஸ் மை ஹார்ட். ஹல்லேலூயா. அந்த மேடம் குயான் அம்மையாருடைய அந்த புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது அது ஒரு ஃப்ரெஞ்சு இங்கிலீஷாக இருக்கும் பொழுது முக்கியமான இடம் வரும்பொழுது அது சரியாக விளங்கவில்லை என்றால் நான் டிக்ஷனரியை திறந்து பார்த்து அது என்னவென்று அதை கண்டு அதெல்லாம் படித்து அவருடைய வாழ்க்கை அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாய் எனக்கு அதை மாற்றி தந்து விட்டது. ஆகவே ஐ ட்ராவல் மை ஃபேமிலி லைஃப் வித் த லைஃப் ஆஃப் காட். தேவனுடைய அந்த ஜீவனோடு நான் பயணித்தபடியினாலே, எஸ்பெஷலி த வே ஆஃப் கிராஸ், சிலுவையின் பாதையிலே நான் பயணித்தபடினாலே, எவ்ரிதிங் நடக்கிற அத்தனை காரியங்களும் இஸ் ஃபார் மை குட், எனக்கு நன்மை தான். அத்தனையிலையும் காட் இஸ் தேர், தேவன் இருக்கிறார் என்பதை இந்த பரிசுத்தவான்கள் மூலமாயும் இந்த மேடம் குயான் அம்மையினுடைய வாழ்க்கையின் மூலமாயும் நான் கற்றுக்கொண்டேன். அவள் ஒரு முறை அவர்கள் சொல்லுவார்கள், ஷீ இஸ் பியூட்டிஃபுல் உமன். அழகுள்ள பெண்ணாக இருக்கும் பொழுது அவருடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது எவ்ரிபடி ஒரு ஜெலசி, ஒரு பொறாமையை வைத்திருப்பார்கள். ஏனென்றால் ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அண்டு ஒரு இளவரச குடும்பத்தை சேர்ந்தபடினாலே அவர்களை பொறாமையோடு பார்க்கும் பொழுது அவர்கள் சஞ்சலம் அடைந்தார்கள். ஏன் இப்படி பொறாமைப்படுகிறார் என்று சொன்ன பொழுது ஷீ சேஸ், லார்ட், ஆண்டவரே, என் நேசரே, எனக்கு அழகை குறித்து நான் மேன்மை பாராட்டவில்லை, ஆனால் இவர்கள் ஏன் இப்படி பொறாமைப்படுகிறார் என்று கேட்ட பொழுது ஜஸ்ட் ஓவர்லுக் தேர் ஜெலசி என்று ஆண்டவர் என்னிடத்திலே பேசினார். அப்படி பொறாமையை எடுத்துக்கொள்ளாதே, தள்ளி வைத்துவிடு என்று சொன்னவுடன் ஐ கேம் அவுட் ஃப்ரம் த சேம்பர் ஆஃப் மை ப்ரேயர். ஜெபத்திலிருந்து வெளியே வரும்பொழுது வித் கிரேட் ஜாய், பெரும் மகிழ்ச்சியோடு நான் வெளியே வந்தேன். அன்றிலிருந்து நான் கற்றுக்கொண்டேன், லெட் எனிபடி திங்க் எனி ஜெலசி அபவுட் மீ, ஜஸ்ட் ஓவர்லுக் இட், அதை தள்ளி வைத்து விடு என்று அவர்கள் எழுதுவார்கள். தன்னுடைய வீட்டில் உள்ள சிரமத்தை, திருமணமான புதிதாக இருக்கும் பொழுது கணவர் உடைய வீட்டிலே அவர்களை அந்த அம்மையாரை குறித்து ஏதோ ஒரு லாஸ் வந்துவிட்டது. கணவருடைய சின்ன பிஸ்னஸ் ஒரு சின்ன லாஸ் வந்து விட்டது. இவர் வந்து சேர்ந்த காலத்திலிருந்தே இந்த நஷ்டம்தான் இந்த வீட்டிலே உண்டாகி கொண்டே இருக்கிறது என்று அந்த கணவர் வீட்டார் சொல்வார்கள். அவர்களும் ஒரு பிரபு குடும்பத்தை சேர்ந்தவர்கள்.
என்று அவர்கள் சொல்வார்கள் என்றும் அவர் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றும் பின்பு அவருடைய பெற்றோர்கள் சொல்வார்களாம், மேடம் குயான், வாட் இஸ் திஸ், திருமணமான பிறகு வீட்டிற்கே நீ வருவதில்லை, இந்த பார் நீ இப்படி வராமல் இருப்பது உன்னுடைய குற்றம், சண்டை போட்டாவது மாமனார் மாமியாரோடு சண்டை போட்டாவது என்ன செய்து விடு, வீட்டிற்கு வந்துவிடு என்று அவர்கள் அங்கே திட்டுவார்கள். இந்த பக்கம் இந்த மாமியார் வீட்டிலே சொல்வதெல்லாம் இவள் வந்ததினால் வீட்டிற்கு பெரிய நஷ்டம் என்று சொல்வார்கள். அந்த பக்கம் மாமியார் அந்த சொந்த தாய் தகப்பன் சொல்வது என்னவென்று சொன்னால், நீ என்ன வரமாட்டேன் என்று சொல்கிறாய், உனக்கு ரொம்பவும் உனக்கு திமிர் பிடித்ததோ என்னமெல்லாம் அவர்கள் திட்டிவிட்டு உன் பெற்றோர்களோடு அந்த உன்னுடைய கணவன் வீட்டோடு சண்டையாவது போட்டுவிட்டு வந்துவிடு என்று அவள் சொல்லுவார்கள். அப்பொழுது அந்த அம்மையார் என்ன சொல்வார்கள் என்று தெரியுமா? லார்ட், ஆண்டவரே, நான் பெற்றோரையோ அல்லது என்னுடைய மாமனார் மாமியாரையோ எதையும் மனதில் வைத்து கொள்ளாமல் உம்மை பற்றி வாழ எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. இப்படிலாம் நடைபெறாவிட்டால் ஹவு கேன் ஐ கிளிங் அப்பான் யூ, உண்மை நான் அண்டி வாழ முடியும்? பெற்றோர்களும் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய மாமியார் வீட்டிலும் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். whom I am left over, எனக்கு மீதியாக இருப்பது யார்? யூ அலோன் என்று அவர் சொல்வார்களே பாருங்கள். அல்லேலூயா. அதுபோன்று அற்புதமான காரியங்கள் இன்னொரு முறை அவர் சொல்வார்கள். அவருடைய சொந்த வீட்டில் உள்ள அந்த மாமியார் செய்த எத்தனையோ தீமைகளை வரிசையை அவர்கள் சொன்னாலும் எவ்ரி டைம் ஒவ்வொரு சமயத்திலையும் she will go to God, தேவனிடத்தில் சென்று Lord, what shall I do? And God will speak something. அவருக்கு சொல்லுவார்கள். she will react exactly like that. அப்படியே அதை பிரதிபலித்து வாழ்வார்கள். that became my life. அதுவே எனக்கும் ஜீவனாய் மாறியது. whatever happened, I will run to God. தேவனிடத்தில் நான் போகும் பொழுது மேடம் குயான் கான் த சேம், அதை மாறாதவர். ஐ கோ டு காட். காட் ட்ரெயின் மீ இன் தட் வே. அந்த சிலுவையின் பாதையிலே நடத்தி யூ பிஹேவ் லைக் திஸ், இப்படி நட என்று சொல்லுவார். டோன்ட் டூ தட், அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவார். யூ ஹாவ் டு டூ தட் ரைட் நவ் என்று சொல்லுவார். இதை இப்பொழுது சொல்லாதே என்று சொல்லுவார். இன்னொரு சமயத்தில் யூ மஸ்ட் ஸ்பீக் தட் என்று சொல்லுவார். என்ன நடந்தாலும் நீ யூ டோன்ட் லூஸ் மை ஃபாதர், நானே உன்னுடைய தகப்பன் என்பதை மறந்து அதை உன்னுடைய புத்திர சுவியாரத்தை இழந்து விடாது, அனாதை போய் நின்று விடாது என்று அவர் சொல்லுவார். இன் so many ways, எத்தனையோ காரியங்களிலே டு ரியாக்ட் இன் சிச்சுவேஷன், வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்தி அதை சரியானபடி பிரதிபலிக்கிற ஒரு நேரம் இருக்கிறது. தட் இஸ் மை ஃபேமிலி லைஃப். அதுபோல் தான் என்னுடைய மனைவியோடு நான் பயணித்து ஐ ஆம் நவ் ஏ நியூ ரத்னகுமார். அஃப்கோர்ஸ் நான் தொடர்ந்து இன்னமும் மாற வேண்டியது என்பதை நான் மறுக்கவில்லை. தெரினேன் என்று சொல்லிவிட்டு நான் நின்று விடவில்லை. நான் இன்னமும் அவரை போல் மாறும்படி பின்னானவில்லை மறந்து முன்னாடி ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அவர் அறிய வேண்டிய பிரகாரமாக என் அறியவில்லையோ என்று பலமுறை ஆண்டவரிடத்தில் சென்று மார்பிளை அடித்து நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஐ வுட் சே தட் எவ்ரி டே வாஸ் எ பெர்ஃபெக்ஷன் டே. ஒவ்வொரு நாளும் பூரண நாளாக இருந்தது. அந்தந்த நாளுக்கு அவரை போய் விசாரித்து வாழுவதற்கு என் திருமண வாழ்க்கை மிகவும் உதவியாக இருந்தது. அல்லேலூயா. என் மனைவி, அவரோடு உள்ள அவருடைய குடும்பம், என்னுடைய தகப்பனார் குடும்பம், நான் வாழ்ந்த சபையினுடைய காரியங்கள் அத்தனையிலேயும் தேவன் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃபை, நடைமுறை வாழ்க்கையை வாழ்ந்த பரிசுத்தவானுடைய சவாலை வைத்து ஆண்டவரை முன் வைத்து அந்த ஓட்டத்தை ஓடும்படி அதை அவர் செய்தார். ஆகவே விதவுட் மை ஒய்ஃப், என் மனைவி மாத்திரம் இல்லை என்று சொன்னால், வெரி ஈஸி கோயிங் லைஃபை போல் நான் வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னால், அது விசாலமான பாதையில் நிறைய பேர் நடக்கத்தான் செய்கிறார்கள். அதன் முடிவு ஜீவன் அல்ல, அதன் முடிவு மரணமாக இருக்கும். பட் ஐ ஃபவுண்ட் த லைஃப், நான் ஜீவனை கண்டடைந்ததற்கு காரணம் மை ஒய்ஃப், மை டியர் சசிகலா அம்மையார். பிகாஸ் ஆஃப் ஹர் ஐ லேர்ன் த வே ஆஃப் கிராஸ். சிலுவையின் பாதையை நான் கற்று ஐ க்ரூ இன் த லார்ட், கர்த்தருக்குள் நான் ஓங்கி வளர்ந்தேன்.
ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு மை வைஃப். என் மனைவிக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நான் அடிக்கடி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் என்னவென்றால், லார்ட் கிவ் ஹர் எ லாங் லைஃப், நீண்ட ஆயுளை தாரும். நீ வரும் வரைக்கும் இருந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான். ஷீ இஸ் எ பிளெஸ்ஸிங். அவள் எனக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதே போலவே எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இருக்கிறார்களோ என்றெல்லாம் நான் யோசிக்கவில்லை. ஃபார் மீ ஷீ இஸ் எ பிளெஸ்ஸிங், ஃபார் மை ஃபேமிலி ஷீ இஸ் எ பிளெஸ்ஸிங். ஷீ ஷுட் லிவ் லாங், நீண்ட ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று அடிக்கடி நான் ஜெபம் செய்வது உண்டு. அவ்வப்பொழுது தூங்கி கொண்டிருக்கும் பொழுது எழுந்து நின்று அவர்களை நான் பார்ப்பது உண்டு. அவர்கள் சோர்ந்து போய் கையை விரித்து படுக்கும் பொழுது ஐ யூஸ் டு வீப் சம்டைம், அழுவது உண்டு. லார்ட் சம்டைம் ஐ ஹேவ் பீன் லிட்டில் ஹார்ஸ், கொஞ்சம் கடினமாய் நடந்திருக்கிறேன். ஷீ இஸ் வெரி இன்னசென்ட், ஷீ டசன்ட் நோ வாட் ஷீ இஸ் டூயிங் சம்டைம்ஸ். ஒய் ஐ வாஸ் பிஹேவிங் லைக் தட் என்று அழுது கண்ணீர் வடித்து விட்டு அவளுடைய கைகளை, விரிந்த கைகளை ஒடுக்கி வைத்து நேராக படுக்க வைத்து விட்டு மீண்டும் நான் படுப்பது உண்டு. They are innocent, they are helpless. How can I be angry with their? எப்படி ஏன் கோபம் அடைய முடியும்? ஆகவே என் வாழ்க்கையிலே ஐ புட் நோ டிமாண்ட் ஆன் மை ஒய்ஃப். என் மனைவிடத்தில் ஒரு டிமாண்ட் கூட வைத்தது இல்லை. எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று எதுவும் டிமாண்ட் பண்ணலை. கேட்பேன், ஆனால் நோ டிமாண்ட். Hallelujah. And I was happy with my wife. Whatever happens, I would be so happy with my wife. God is in the midst. தேவன் வீட்டில் இருந்தபடினாலே, even in my absent இருக்கும் பொழுது, what will happen to Salami, Susan and Stephen என்பதை குறித்து சஞ்சலம் அடைந்ததில்லை. God is there. தேவன் நன்மையாய் செய்வார். ஆகவே exactly God was there and God did everything wonderfully. அற்புதமாய் அவர் செய்தார். All thing is because of the life, ஜீவனை பின்பற்றி வாழ்கின்ற வாழ்க்கை, not the doctrine. உபதேசம் அல்ல ஐயா. நான் எத்தனையோ புத்தகங்களை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். நான் பார்த்தது என்னவென்றால், அவையெல்லாம் எழுத்து குவியலை போல் இருந்ததே அல்லாமல் there is no life. ஜீவனை நான் கண்டதில்லை. I found life in Jesus. இயேசுவிடத்தில் கண்டேன். அதே போலவே அந்த வார்த்தை மம்சமாகி நடந்து வாழ்ந்து காண்பித்தார்களே, அந்த பரிசுத்தவான் இடத்திலே கண்டேன். ஐ எம் ஸோ ஃபர்ம் வித் காட். என்னோட உறுதிபட நிற்பதற்கு அவை எனக்கு வழிகாட்டியது. அதுபோன்று தான் நம்ம எல்லோரும் வாழ வேண்டும். நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை வைத்து தான் ஒரு நாட்களே வரக்கூடிய பெரிய எழுப்புதல் ஒன்று வரக்கூடிய காலத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நாட்களிலே ஜெனியூனான உத்தமமான சகோதர சகோதரிகளை சபையிலே கட்டிய ஆண்டவர் எழுப்புவார். ஹல்லேலூயா. தேங்க்யூ. ஜெபம் செய்கிறோம். பல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சசிகலா அம்மையாருடைய அவளுடைய வாழ்க்கை தியானிக்கவும், அவளோடு பயணித்த காலங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் கொடுத்த கிருபைக்கு நன்றி. நாங்கள் எல்லோரும் உபதேசத்தை பற்றி அல்ல ஆண்டவரை, ஜீவனுடையவர்களாய் வாழ, ஜெப வாழ்க்கையிலே ஓங்கி வளர, கர்த்தரோடு உறவு கொண்டு அந்த வாழ்க்கையிலே நாங்கள் வளர உதவி செய்கிறாங்க. எல்லோரையும் ஆசீர்வதித்து அந்த பாதையிலே நடத்தி பாதாளம் மேற்கொள்ளாத சபையை ஊன்ற கட்டியெல்லாம் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.